அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் கதை ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பற்றியது. அந்த குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகளும் அவர்களது அம்மாவும் அப்பாவும் இருந்தனர். அப்பா ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததால் கடினமான வேலைகளை செய்ய முடியவில்லை. சிறு சிறு வேலைகள் கிடைக்கும்போது மட்டுமே அந்த குடும்பத்திற்கு வருமானம் இருந்தது. அதனால் அம்மா அந்த ஊரில் உள்ள பெரிய வீடுகளில் சமையலறை வேலைக்கு செல்வார். அப்படித்தான் அந்த 2 பெண் குழந்தைகளையும் வளர்த்து படிக்க வைத்தனர். 2 பெண்களும் +2 வரை படித்திருந்தனர். மூத்த பெண்ணுக்கு 22 வயது. இதுவரை திருமண விஷயங்கள் எதுவும் சரியாக அமையவில்லை. பல திருமண பேச்சுவார்த்தைகள் வந்தாலும் பல காரணங்களால் முறிந்து போயின. எப்போதும் பிரச்சனையாக இருந்தது அவர்களின் பொருளாதார நெருக்கடிதான். அப்படியான நேரத்தில் ஒரு திருமண தரகர் அந்த வீட்டிற்கு ஒரு திருமண பேச்சுவார்த்தையுடன் வந்தார். அது ஒரு பணக்கார இளைஞனின் திருமண ஆலோசனையாக இருந்தது. இதை கேட்டபோது அது மிகவும் புகழ்பெற்ற குடும்பத்தைச் சேர்ந்தது என்று தெரிந்தது. அந்த பெண்ணின் அப்பா கேட்டார், இது நமக்கு சரியாகுமா? நம் வீட்டின் நிலையை அவர்கள் அறிந்தால் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பது உறுதி. ஆகவே அந்த தரகரிடம் இந்த விஷயத்தை வேண்டாம் என்று முடிவு செய்தார். ஆனால் தரகர் இல்லை, இது நடக்கும், இதற்கு வாய்ப்பு உள்ளது என்று கூறினார். அப்படியாக அவர்ஷீர் பெண்ணை காண வர ஒரு நாளை தேர்ந்தெடுத்தனர். ஒரு சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு அந்த வீட்டிற்கு பெண்ணை காண வந்தனர். அவர்கள் வீடு என்று சொல்ல முடியாது, ஒரு குடிசை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு பரிதாபமான நிலையில் இருந்தது அந்த அப்பாவும் அம்மாவும் 2 பெண்களும். பெண்ணை காண வந்தவர்கள் தேநீர் அருந்திவிட்டு பெண்ணை கண்டு திரும்பிச் சென்றனர். பெண்ணை காணல் முடிந்த பிறகு எந்த வீட்டிலும் ஒரு பரபரப்பு இருக்கும். அந்த இளைஞனின் வீட்டிலிருந்து என்ன சொல்வார்கள்? பிடித்திருக்குமா, பிடிக்கவில்லையா என்ற எண்ணங்கள் அந்த பெண்ணின் வீட்டில் இருந்தன. அப்படித்தான் இந்த வீட்டிலும் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு ஆச்சரியமூட்டும் ஒரு முடிவு கிடைத்தது. அன்று மாலை அந்த இளைஞனின் வீட்டிலிருந்து தரகர் அந்த பெண்ணின் அப்பாவை அழைத்து, பெண்ணை பிடித்துவிட்டது, இந்த உறவுக்கு அவர்கள் ஆர்வமாக உள்ளனர் என்று கூறினார். அந்த அப்பாவும் அம்மாவும் அதிர்ச்சியடைந்தனர். ஏனெனில் அவர்கள் மகளுக்கு இவ்வளவு உயர்ந்த பணக்கார புகழ்பெற்ற குடும்பத்திலிருந்து இப்படி ஒரு ஆலோசனை வரும் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. பின்னர் விஷயங்கள் முன்னேறின. இளைஞனின் வீட்டார் ஒரே ஒரு நிபந்தனை வைத்தனர், திருமணம் விரைவில் நடக்க வேண்டும். ஆனால் அந்த பெண்ணின் பெற்றோருக்கு உறவினர்கள் அதிகமில்லை. அதனால் அவர்கள் இளைஞனின் குடும்பத்தை பற்றி விரிவாக விசாரிக்கவில்லை. தரகர் சொன்ன தகவல் மட்டுமே அவர்களுக்கு இருந்தது. அது புகழ்பெற்ற பணக்கார குடும்பம் என்று மட்டுமே தெரிந்திருந்தது. திருமண ஏற்பாடுகள் நடந்தன. அந்த அப்பா தன் மகளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று ஓடி உழைத்தார். அம்மா பணக்கார வீடுகளில் வேலை செய்து அவர்கள் உதவியுடன் 10 பவுன் தங்கம் அந்த பெண்ணுக்கு வாங்கப்பட்டது. 10 பவுன் தங்கத்துடன் அலங்கரித்து அவள் கணவன் வீட்டிற்கு செல்ல தயாரானாள். திருமணம் மிகவும் கோலாகலமாக நடந்தது. இளைஞனின் வீட்டு நிகழ்ச்சிகள் பிரமிக்க வைப்பவையாக இருந்தன. திருமணம் முடிந்து விருந்தினர் பிரிந்து சென்றனர். இரவு நேரத்தில் அந்த பெண் முதல் இரவிற்காக பல எதிர்பார்ப்புகளுடன் அறைக்குள் சென்றாள். இனி இவருடன் தான் என் வாழ்க்கை, இந்த வீட்டில்தான் மரணம் வரை வாழ வேண்டும் என்ற மகிழ்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் சென்றாள். ஆனால் மணியறையில் அவளுக்கு இனிமையான காட்சி கிடைக்கவில்லை. கணவன் ஏதோ புலம்பிக் கொண்டிருந்தான். பெண்ணை காண வரும்போதும் திருமணத்தின் போதும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மணியறையில் அவன் புரியாத பேச்சுகளை பேசி அவளை பொருட்படுத்தாமல் விசித்திரமாக நடந்து கொண்டிருந்தான். பொதுவாக திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி இடையே இருக்கும் அன்பு அங்கு இல்லை. அந்த பெண்ணுக்கு ஏதோ சந்தேகம் தோன்றியது. அந்த புனிதமான நாள் கடந்து போனது. மறுநாள் காலை அவள் சமையலறையில் வேலை செய்ய தொடங்கினாள். தேநீர் தயாரித்து மேஜையில் வைத்தபோது அம்மா அவனுக்கு உணவு அறையில் கொடுக்க வேண்டும், அவன் ஹாலுக்கு வரமாட்டான் என்று கூறினார். 2 நாட்கள் கழித்து அவளுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அவளது கணவன் அறையை விட்டு வெளியே வராதவன், 24 மணி நேரமும் அறையில் இருப்பவன், உணவு தண்ணீர் தேநீர் எல்லாம் அறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அவன் வேலைக்கு செல்லாதவன் என்பதும் அந்த குடும்பம் பொருளாதாரத்தில் வசதியாக இருப்பதும் புரிந்தது. ஏதோ பிரச்சனை இருப்பதாக உணர்ந்தாள். அவள் அவர்களது அம்மாவிடம் விசாரித்தபோது அவனுக்கு நீண்ட காலமாக மனரீதியாக சில பிரச்சனைகள் உள்ளன. அவன் ஒரு காதலில் சிக்கியிருந்தான். ஆனால் அந்த உறவு நடக்கவில்லை. அதனால் அவனுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. மருத்துவமனையில் காட்டியும் அவன் மீளவில்லை என்று கூறினார். அந்த பெண் அதிர்ச்சி அடைந்தாள். உடனே தன் பெற்றோரை அழைத்து இதை தெரிவித்தாள். அவர்கள் மனமுடைந்து அழுதனர். எங்கள் மகளுக்கு மனநிலை பிறந்தவனை கணவனாக கொடுத்துவிட்டோமே என்று அவர்கள் உடைந்து போனார்கள். நாட்கள் கடந்தன. ஆனால் அந்த இளைஞனிடம் வன்முறை இல்லை. அவன் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை, எப்போதும் அறையிலேயே இருந்தான்.
மனைவி என்று கூட அவளுடன் எந்த உறவும் இல்லை. உணவு கொடுப்பவள் என்ற மனநிலை மட்டுமே அவனுக்கு இருந்தது. நாட்கள் செல்ல அவள் அவனுடன் பேச முயன்று சிறிது சிறிதாக உரையாடல் தொடங்கியது. அவனுக்கு இந்த நிலை ஏற்பட காரணம் முறிந்த காதல் உறவு என்று அவளுக்கு புரிந்தது. இவனை உண்மையாக அன்பு செய்தால், அவனுக்கு தகுதியான அன்பு கொடுத்தால் வாழ்க்கைக்கு திரும்புவான் என்று அவள் நினைத்தாள். அவனது மனநிலை பிரச்சனையை அறிந்தும் அவள் அன்பில் எந்த குறையும் வைக்கவில்லை. கனவிலும் நினைக்க முடியாத உறவு கிடைத்திருக்கிறது, அதை இனிமையாக கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவனை மிகவும் அன்பு செய்யத் தொடங்கினாள். அவளிடமிருந்து இதுவரை கிடைக்காத அன்பு கிடைத்ததால் அவனிடம் விரைவில் மாற்றங்கள் தோன்றின. மக்களுடன் பேசத் தொடங்கினான், அவளுடன் தொடர்ந்து உரையாடினான், வீட்டிற்கு வெளியே வந்தான், ஒன்றாக உணவு உண்ணத் தொடங்கினான். மனைவியுடன் வெளியே சென்று அவளது வீட்டிற்கு ஒன்றாகச் சென்று அவளது தங்கைக்கு ஆடைகள் வாங்கி கொடுத்தான். 2 மாதங்களில் அவனிடம் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. அவனது பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இப்படி ஒரு மாற்றம் எங்கள் மகனுக்கு வரும் என்று கனவிலும் நினைக்கவில்லை என்றனர். அந்த பெண்ணின் அன்பு பராமரிப்பால் அவன் முற்றிலும் மாறினான். அவனது பெற்றோருக்கு அவர்களின் பழைய மகன் திரும்ப கிடைத்தான். இப்போது அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். இங்கு சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். அந்த இளைஞனின் மனநிலை பிரச்சனையை மறைத்து அந்த வீட்டார் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டனர். அது கவனிக்கப்பட வேண்டும். மேலும் இந்த பெண்ணின் நிலையை பார்க்கும்போது இந்த உண்மையை அறிந்தவுடன் அவள் அவனை விட்டு தன் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல முடியும். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. என் வாழ்க்கையை மேன்மையாக கொண்டு செல்ல வேண்டும், என் கணவனை வாழ்க்கைக்கு திருப்பிக் கொண்டு வருவேன் என்ற தைரியமும் மனவலிமையும் அவளுக்கு இருந்தது. அதனால் அவளது வாழ்க்கை இன்று நல்ல நிலையில் உள்ளது. ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தவள் அவள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இனி அந்த வீட்டார் கூட மீட்கப்படலாம். அந்த இளைஞன், அவளது கணவன், அவளது வீட்டாரை மீட்டெடுக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணுக்கும் இளைஞனுக்கும் மரணம் வரை நல்ல வாழ்க்கை தரட்டும். அந்த குடும்பத்தை அல்லாஹ் காப்பாற்றட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு எட்ட காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். பிரார்த்தனையுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.